எங்கள் அணியின் பெயர் கிரீன் ஹவுஸ். எங்கள் யோசனை வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், அக்ரிகல்ச்சர், ஃபீல்ட் கிராம், சோலார் எனர்ஜி. எங்கள் யோசனை பற்றி ஜே. கவியரசு கூறுவார். யோசனையானது கோடை காலங்களில் மழைநீர் இன்றி இல்லாமல் தவிக்கும் விளைநிலங்களுக்கு பாசன வசதி நம்பியுள்ளது. ஆனாலும் சில நிலங்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் அவையான இது பயனுள்ளதாக இருக்கும் என்று யோசித்தோம். செயல்படும் விதத்தை பற்றி கருத்து கூறுவார். வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், அக்ரிகல்ச்சர், ஃபீல்ட் கிராம், சோலார் எனர்ஜி. இதை இயக்கும் செயல் சூரியனில் வரும் ஒளிக்கதிர்கள் சோலார் பேனலில் பட்டு மின்சாரமாக மாற்றப்பட்டு கம்பிகள் மூலம் அடியே உள்ள மோட்டாருக்கு சென்று மோட்டார் சுழன்று நீர் வெளியேறுகிறது. இதன் பயன்பற்றி ஜே. கவியரசு கூறுவார். உலகில் அதிகம் பேர் செய்யும் வேலை வேளாண்மை ஆகும். அவ்வேலைக்கு உதவுவது நீராகும். அந்நீர் மின்சாரம் மூலம் பாசன வசதி பெறுகிறார்கள். இது தவறல்ல. ஆனால் இது கோடை காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். கோடை காலத்தில் வரும் வெப்ப கதிர்வீச்சு அதிகம் இருக்கும். அதை எடுத்து மின்சாரமாக மாற்றி நாம் பயன்படுத்தலாம். இதன் மூலம் மின்சார கட்டணம் குறைகிறது. இதன் காப்பரன்ஸை பற்றி கருத்து கூறுவோம். பிவிசி பைப், சோலார் பேனல், சுவிட்ச், ஒயர், இயற்கையாக கிடைக்கும் வெப்ப கதிர்வீச்சுகள். இதன் மொத்த செலவு பற்றி ஜே. கவியரசு கூறுவார். இதன் மொத்த செலவு 15,000 முதல் 20,000 வரைக்கும் நீடிக்கும். அனைவருக்கும் நன்றி.